ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க 10th புக் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜிகே பார்ட் மட்டும் தனித்தனி லெசனா பார்க்க போறதா நம்ம வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதை தான் இன்னைக்கு வெற்றிகரமா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்த இயக்கங்கள் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். அது மூலம் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. நம்ம ஒரு பக்கம் 10th தமிழ் புக்கும் ஒரு பக்கம் லைவ் டெஸ்ட் போயிட்டு இருக்குங்க. ஓகே, 9th முடிச்சிடும், 10th தமிழ் புக்கு போயிட்டு இருக்கு. அது 7 மணிக்கு 9 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அப்புறம் ஓல்டு புக்கு, தமிழ் ஓல்டு புக்கையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் லைவ் டெஸ்ட் மூலமா வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அது இல்லாம நம்ம இப்போ இந்த ஜிகே பார்த்துட்டு இருக்கோம். வாரத்துக்கு ஒரு ஜிகே டெஸ்ட்டும் வேற நம்ம வந்து வச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? சரிங்க. இப்ப நம்ம இந்த 19ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்த இயக்கங்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் பாருங்க. ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை தொடங்கிய ஆண்டு. ஓகேங்களா? ஒரு டெஸ்ட் போல நீங்க அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு பேப்பர் எடுத்துங்க. இது லைவ் டெஸ்ட்ல நீங்க கமெண்ட்ல வந்து போட்டீங்கன்னா நிறைய கமெண்ட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஆனால் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர் எடுத்து போட்டுங்க. போட்டு உங்களோட மார்க்கை மட்டும் சொல்லுங்க போதும். ஓகேங்களா? சோ ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை தொடங்கிய ஆண்டு. ஸோ நான் போதுமான அளவு டைம் தரேன். அப்படி உங்களுக்கு டைம் வந்து இன்னும் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், வீடியோ வந்து நீங்க பாஸ் பண்ணிடுங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் பாஸ் பண்ணி ஆன்சர் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1828. ஓகேங்களா? 1828 தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் எதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு, பிரம்ம சமாஜத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க, ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆங்கிலேயர்கிட்ட வேலை செஞ்சிருப்பாருங்க. 1815 வரலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கிட்ட வேலை செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அங்கிருந்து வெளியே வந்திருப்பாரு. வெளியே வந்து 1815 ஆத்மியா சபை அப்படின்ற சபையை வந்து உருவாக்கி இருப்பாரு. அதுதான் வந்து 1828 பிரம்ம சமாஜ்யமா வந்து மாறி இருக்கும். ஓகேங்களா? இது அப்படியே எக்ஸ்ட்ரா தகவல் நான் வச்சுங்க. அடுத்து, சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிக்க சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிக்க சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. 1829. ஓகேங்களா? 1829 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சதி அப்படின்ற உடன்கட்டை ஒழிக்கிறதுக்கான சட்டம் ஏற்படுத்தும் வில்லியம் பெண்டிங் பிரபு தான் கொண்டு வந்திருப்பாரு. அதன் முழுமூச்சு காரணமா யார் இருந்திருப்பாருன்னா ராஜாராம் மோகன் ராய் தான் வந்து இருந்திருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து 3வது கேள்வி. சமுதாய சமய சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சமுதாய சமய சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. ராஜாராம் மோகன் ராய். ஏதாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ராஜாராம் மோகன் ராய் தான் சமுதாய சமய சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவரு சமுதாய சீர்திருத்தத்துக்காக நிறைய விஷயங்கள் வந்து ஆரம்பத்திலே வந்து பண்ணியிருப்பாருங்க. ஓகேங்களா? குழந்தை திருமணம் தடை செய்யணும்னு இருப்பாரு. பலதார முனையை வந்து தடை செய்யணும்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு கொள்கை வந்து முன்னெடுத்திருப்பாங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி எல்லாமே இவருடைய நூல்கள் தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இவர் என்ன சொல்லுவாங்க, 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்த சமுதாய சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் தான் வந்து சொல்லுவாங்க. ராஜாராம் மோகன் ராய் இறந்த ஆண்டு எது? ஸோ ராஜாராம் மோகன் ராய் வந்து எப்போ வந்து இறக்குறாரு? சூப்பர். எப்பங்க? 1833. பி தாங்க இதுக்கான ஆன்சர். பிரிஸ்டல் அப்படின்ற இடத்துல. ஓகேங்களா? அந்த இடமும் ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1833 பிரிஸ்டல் அப்படின்ற இடத்துல தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, இவர் இறந்திருப்பாரு. ஓகேங்களா? இவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம சமாஜத்தை வந்து தேவேந்திரநாத் தாகூர் தான் வந்து டேக் ஓவர் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? சரிங்க. இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் யார்? இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? பி தாங்க இதுக்கான ஆன்சர். கேசவ் சந்திர சென். ஓகேங்களா? சோ இந்திய பிரம்ம சமாஜத்தை யார் உருவாக்கி இருப்பாருன்னா கேசவ் சந்திர சென் தான் வந்து உருவாக்கி இருப்பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த தேவேந்திரநாத் தாகூர் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம சமாஜத்துல வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிளவுகள் ஏற்படும். என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வந்து சீக்கிரமா மாற்றங்கள் நினைக்கிறோம், நீங்க ரொம்ப பொறுமையா பாருங்க சொல்லிட்டு பண்ணுவாரு. அங்கிருந்து பிரிஞ்சுதான் இந்த கேசவ் சந்திரசன் அப்படின்றவர் என்ன பண்ணுவாருங்க, இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்ற சமாஜத்தை வந்து உருவாக்குவாரு. ஓகேங்களா? அப்ப பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஆதி பிரம்ம சமாஜத்துடன் தொடர்புடையவர் யார்? ஆதி பிரம்ம சமாஜத்துடன் தொடர்புடையவர் யார்?
ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? சி தாங்க இதுக்கான ஆன்சர், தேவேந்திரநாத் தாகூர். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கேசவ சந்திரசன் பிரிஞ்சு வந்து இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்குறதுக்கு அப்புறம் அது வந்து பிரிஞ்சு வராம ஏற்கனவே பழைய பிரம்ம சமாஜத்துல இருப்பாங்க இல்லைங்களா, தேவேந்திரநாத் தாகூரா கூட, அவங்களதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அடிச்சாங்க. ஓகேங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? தேவேந்திரநாத் தாகூர். ஓகேங்களா? ஆனா இந்த கேசவ சந்திரசன் வந்துட்டு இந்திய பிரம்ம சமாஜத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? ஸோ அவர் வந்து பார்த்தா அவரோட மகளை வந்து பார்த்தா சின்ன வயசுல வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ குழந்தை திருமணம் எதிர்க்கணும் தான் வந்து பார்த்தா அவரோட முக்கியமான நோக்கம். அவரே அதை தவிர பண்ணதால என்ன பண்ணிருப்பாங்க, அதுல இருந்து பிரிஞ்சு வந்து சாதாரண சமாஜ் அப்படின்ற ஒரு குரூப்பையும் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியங்க. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார்? நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார்? சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஓகேங்களா? சோ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படின்றவர் தான் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு, அழைக்கப்படுறாருங்க. ஓகேங்களா? 1856 மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்ற காரணமானவர். ஸோ அந்த விதவைகள் மறுமண சட்டம் இருக்கு இல்லைங்களா, ஸோ ஏன்னா அப்போ வந்து விதவைகள்லாம் வந்து திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்திருக்கும். ஸோ விதவைகள் மறுமண சட்டத்தை ஏற்றத்துக்கு வந்து காரணமா இருந்தவர் 1856 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஸோ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முழு காரணமா வந்து என்ன பண்ணிருப்பாருங்க, இருந்திருப்பாரு. அடுத்து 1867 பிரார்த்தன சமாஜத்தை நிறுவியவர் யார்? 1867 பிரார்த்தன சமாஜம். சூப்பர், யாருங்க? ஆத்மராங் பாண்டுரங். பி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ ஆத்மராங் பாண்டுரங் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த பிரார்த்தனை சமாஜத்தை வந்து என்ன பண்ணிருப்பாரு, ஏற்படுத்தியிருப்பாரு. அப்ப பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி. பாருங்க, 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பாருங்க. ஸோ இந்த ஆத்மராங் பாண்டரோட மிக முக்கியமான 2 உறுப்பினர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்சி பண்டர்கர் மற்றும் நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே, அதாவது எம்ஜி ரானடே அப்படின்றவங்க தாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களால ஏற்படுத்தப்பட்ட அந்த அமைப்புகள் தான் வந்து இதுங்க. விதவைகள் மறுமண சட்டம் 1861 கரெக்ட். புனே சர்வஜனிக் சபா 1870 கரெக்டுங்க. தக்கான கல்விக் கழகம் 1884 இதுவும் கரெக்டுங்க. அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர், அனைத்துமே சரி. அடுத்து பாருங்க, தயானந்த சரஸ்வதியுடன் தொடர்பற்றது எது? தயானந்த சரஸ்வதியுடன் தொடர்பற்றது எது? பொறுமையா படிச்சுட்டு ஆன்சர் எடுங்க. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க? ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா 1875 தான் வந்து ஆரிய சமாஜம் வந்து நிறுவப்பட்டிருக்கும். ஓகேங்களா? நான் 1875 வரணும், 1865 அப்படின்றது வந்து தவறுங்க. ஓகேங்களா? அப்போ இதே போல வந்து பார்த்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு. என்ன நூலுங்க? சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற நூலை எழுதுனது யாரானா இவர் தயானந்த சரஸ்வதி. இது கரெக்ட் தான். சுத்தி ஆமாங்க. ஸோ மதம் மாறி இந்துக்களை மறுபடியும் இந்துக்களுக்கு இந்து மதத்தை கொண்டு வரதுக்காக ஏற்படுத்திய இயக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி இயக்கம். ஓகேங்களா? இதுவும் கரெக்ட் தான். இவருடைய முழக்கம் என்னதுங்க? பேக் டு வேதாஸ். ஓகேங்களா? வேதங்களுக்கு என்ன பண்ணணும், திரும்பி வரணும் அப்படின்றதான் இவருடைய பெரிய முழக்கமா வந்து இருந்தது. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்போ 1875 வந்திருக்கணும். அப்போ ஏதான் இங்க தவறா இருக்கு, ஏதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர் யாது? தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர் யாது? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா பி தாங்க இதுக்கான ஆன்சர், மூல் சங்கர். ஸோ தயானந்த சரஸ்வதியோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா மூல் சங்கர் அப்படின்றது தான் தயானந்த சரஸ்வதியோட இயற்பெயர். அடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடன் தொடர்பற்றது எது? பாருங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சார்ந்த 4 கூற்றுகள் இருக்கு. அதுல எது தவறா இருக்குன்னு பாருங்க. சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா இவர் யாரோட தீவிர பக்தர்? காளியோட தீவிர பக்தருங்க. ஓகேங்களா? காளியோட
தீவிர பக்தர் இவர். ஸோ கல்கத்தாவிற்கு அருகே இருக்கக்கூடிய தட்சிணேஸ்வரம் அப்படின்ற கோயில்ல அர்ச்சகரா இருந்திருப்பாரு. ஸோ காளியோட தீவிர பக்தர்னு வந்திருக்கணும். வாழ்கின்ற அனைத்து உயிர்களுமே இறைவன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. மனிதர்களுக்கு செய்யும் சேவை தான் கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாக வந்து இவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அப்ப இங்க காளியோட பக்தர்னு வந்திருக்கணும். பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து விவேகானந்தருடன் தொடர்பற்றது எது? ஸோ விவேகானந்தரோட தொடர்பற்றது எதுன்னு பாருங்க. விவேகானந்தரை பொறுத்தவரையிலும் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட முக்கியமான சீடர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தர். ஓகேங்களா? ஸோ அவரோட 4 கூற்றுகள்ல எது தவறா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன். இவரோட இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. ஆமாங்க, இவருடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா கரெக்ட் தான். இவரால் ராமகிருஷ்ணா இயக்கம் பேலூரில் 1897 மே 1 தொடங்கப்பட்டது. ஆமாங்க, 1897 மே 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா பேலூர்ல ராமகிருஷ்ண பரமஹம்சரோட இயக்கம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். இது கரெக்ட் தான். 1886 அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உலக சமய மாநாட்டில் கலந்து கொண்டார். ஆமாங்க, ஸோ உலக சமய மாநாட்டில் கலந்துன்னு இருப்பார். ஆனா 1886 அப்படின்றது தவறுங்க. அப்போ வரும் 1893 தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, அந்த உலக சமய மாநாட்டில் வந்து கலந்துன்னு இருப்பாரு. ஓகேங்களா? அப்ப இங்க சி தான் தவறா இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? சி. துரத்தல் மற்றும் சேவை இரண்டுமே நவீன இந்தியாவின் இரு கண்களாக இருக்க வேண்டும். ஆமாங்க, துரத்தல் மற்றும் சேவை இரண்டுமே நவீன இந்தியாவோட இரு கண்களா இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா சுவாமி விவேகானந்தர் தான். இது கரெக்ட் தாங்க. ஓகேங்களா? அப்ப இங்க 1893 வந்திருக்கணும். அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 15வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. பிரம்மஞான சபையுடன் தொடர்பற்றது எது? பாருங்க, பிரம்மஞான சபை 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல தவறா இருக்குன்னு சொல்லுங்க பாருங்க. சூப்பர், பார்க்கலாம் பாருங்க. 1875 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் எச்.எஸ். ஆல்காட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட் தான். இது தியாசோபி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்பட்டிருக்கும், அழைக்கப்பட்டிருக்கும். இதுவும் கரெக்ட் தாங்க. தியோ அப்படின்னா கடவுள், சோபஸ் அப்படின்னா அறிவு, கடவுளை தேடக்கூடிய அறிவு அப்படின்றத அதனோட பொருள். 1893 சென்னை அடையாறுல வந்து மாற்றப்பட்டிருக்கும் அப்படின்றது வந்து தவறுங்க. ஓகேங்களா? ஏன்னா 1882 என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க வந்து சென்னைக்கு வந்து மாத்திட்டு இருப்பாங்க இதனோட தலைமையகத்தை. ஓகேங்களா? அப்போ 1882 வந்திருக்கணும். அன்னி பெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1893 வந்து இதனோட தலைவராக வந்து மாறி இருப்பார். எப்பங்க 1893 வந்து இதனோட தலைவராக அன்னி பெசன்ட் வந்து மாறி இருப்பாங்க. அன்னி பெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட கொள்கைகளை பரப்பதுக்காக இந்தியா மற்றும் காமன்வெல்த் அப்படின்ற நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் அப்படின்ற 2 பத்திரிகை வந்து நடத்திருப்பாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்பங்க 1882 வந்திருக்கணும். சி தான் தவறா இருக்கு. அப்போ 5க்கு சி தாங்க ஆன்சர். அடுத்து 16வது கேள்வி பார்க்கலாம். ஜோதி பாபுலேவுடன் தொடர்பற்றது எது? சூப்பர், பார்க்கலாம் பாருங்க. இவர் மகாராஷ்டிராவில் பிறந்தார். ஆமாங்க, கரெக்ட் தான். மகாராஷ்டிராவில தான் வந்து பிறந்திருப்பாரு. ஓகேங்களா? ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை மும்பையில் திறந்தார். தவறுங்க. இவர் ஒடுக்கப்பட்டவருக்கான ஒரு முதல் பள்ளியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா எங்க அப்படின்னா புனே. ஓகேங்களா? புனேல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பள்ளியை வந்து திறந்திருப்பாரு. அப்ப பி இங்க தவறா இருக்கிறதுனால எதுக்கான ஆன்சர் எதுங்க? பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ சத்திய சோதக் சமாஜ் அப்படின்ற அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. கரெக்ட் தான். குலாம்கிரி அதாவது அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை வந்து இவர் எழுதியிருப்பாரு. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்ப பி தாங்க தவறா இருக்கு. ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை புனேல வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அடுத்து ஸ்ரீ நாராயண குருவுடன் தொடர்பற்றது எது? ஸ்ரீ நாராயண குருவுடன் தொடர்பற்றது எது? சூப்பர், நீங்க ஆன்சர் எடுங்க. நான் ஒன்னொன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். கேரளாவில் பிறந்தார். ஆமாங்க, ஸோ கேரளாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஏழை பெற்றோருக்கு தான் வந்து ஒரு மகனா வந்து பிறந்திருப்பாரு. கரெக்ட் தான். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. கரெக்ட் தான். மங்களபுரம் என்னும் ஊரில் கோவிலை கட்டி அனைவருக்கும் அர்ப்பணித்தார்.
ஓகேங்களா. ஸோ பாருங்க தவறுங்க. ஸோ எந்த இடத்த ஒரு கோயில் கட்டிருப்பாரு? அருவிபுரம். அருவிபுரம் அப்படின்ற இடத்த வந்து ஒரு கோயிலை கட்டி அது எல்லாருக்கும் என்ன பண்ணிருப்பாரு? அந்த கோயிலை வந்து அர்ப்பணிச்சிருப்பாருங்க. ஓகேங்களா. அப்ப அருவிபுரம் வந்திருக்கணும். சி தான் இங்க தவறா இருக்கு. இதுக்கான ஆன்சர் வந்து சிங்க. ஓகேங்களா. ஸோ இவரோட சீடர்களா வந்து பாத்தீங்கன்னா குமாரன் ஆசான், டாக்டர் பல்பு ஆகியோர்னா இவரோட கருத்துக்களால் வந்து ஈர்க்கப்பட்டிருப்பாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா. அப்ப அருவிபுரம் வந்திருக்கணும். சி தான் இங்க தவறா இருக்கு. அடுத்து 18வது கேள்வி பாருங்க. ஐயன்காளியுடன் தொடர்பற்றது எது? ஐயன்காளியுடன் தொடர்பற்றது எது? பார்க்கலாம் பாருங்க. 1863 திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் பிறந்தார். ஆமாங்க கரெக்ட் தாங்க. 1863ல திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய வெங்கனூர் அப்படின்ற இடத்துல தான் வந்து பிறந்திருப்பாரு. ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்றார். ஆமாங்க இவர் என்ன பண்ணிருப்பாரு? ஸ்ரீ நாராயண குருவால் தான் ஊக்கம் பெற்றிருப்பாரு. ஊக்கம் பெற்று அதனாலதான் சாது ஜன பரிபாலன சங்கம், அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்ற சங்கத்தை வந்து 1907 ஏற்படுத்தியிருப்பாரு. இதுவும் கரெக்ட் தாங்க. இதன் பொருள் உண்மை தேடுவோர் சங்கம் அப்படின்றதாகும். தவறுங்க. இப்பதான் நான் சொல்றேன் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். ஓகேங்களா. சோ ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா இதுங்க. ஓகேங்களா. இது உண்மை தேடுவோர் சங்கம்ன்றது எதுக்கு வரும்? நம்ம ஜோதி பாபுல ஆரம்பிச்சது இல்லையா? சத்திய சோதக் சமாஜ். சத்திய சோதக் சமாஜோட பொருள் தான் உண்மை தேடுவோர் சங்கம். சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்றது ஏழை மக்களோட பாதுகாப்பு சங்கம்னு வந்திருக்கணும். அப்பங்க டி தான் தவறா இருக்கு. டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். சார் சையத் அகமது கானால் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? பாருங்க சார் சையத் அகமது கான் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுக்காக ஒரு கல்லூரி வந்து நிறுவியிருப்பார். அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படின்ற கல்லூரி. அது எந்த ஆண்டு வந்து நிறுவப்பட்டது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? 1875ங்க. 1875ல தான் அந்த கல்லூரி வந்து நிறுவப்பட்டிருக்கும். அது 1920ல என்னவா மாறி இருக்கும்? பல்கலைக்கழகமா வந்து மாறி இருக்கும். ஓகேங்களா. 1875ல கல்லூரி நிறுவப்படுது. 1920ல பல்கலைக்கழகமா வந்து மாறுது. அடுத்து 20வது கேள்வி. தியோபந்த் இயக்கத்துடன் தொடர்பற்றது எது? ஓகே இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க. பழமைவாத முஸ்லிம் உலமாக்களால் தொடங்கப்பட்டது. ஆமாங்க கரெக்ட் தான். பழமைவாத முஸ்லிம் உலமாக்கள் தான் தொடங்கியிருப்பாங்க. இஸ்லாமியம் கற்றுத்தர 1866 உத்தரப்பிரதேசம் சகரன்பூரில் ஒரு பள்ளி நிறுவப்பட்டது. ஆமாங்க என்ன பண்ணுவாங்க? உத்தரப்பிரதேசத்துல சகரன்பூர் அப்படின்ற இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு பள்ளியை வந்து என்ன பண்ணுவாங்க? இஸ்லாம் கத்து தரத்துக்காக வந்து என்ன பண்ணிருப்பாங்க? நிறுவியிருப்பாங்க. கரெக்ட் தாங்க. இதன் தலைவர் ரஷீத் அகமது கங்கோத்ரி. இதன் தலைவர் ரஷீத் அகமது கங்கோத்ரி. ஓகேங்களா. தவறுங்க. ஓகேங்களா. ஏன்னா இவர் வந்து பார்த்தா அந்த பள்ளி அந்த உத்தரப்பிரதேசத்துல ஒரு பள்ளி ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவரோட ரஷீத் அகமது கங்கோத்ரிங்க. ஓகேங்களா. அவர் தான் அந்த பள்ளியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா. இது வந்து தவறுங்க. அடுத்து ஜமைத் உல் உலோமா இதன் தலைவராக தொடங்கப்பட்டது. ஜமைத் உல் உலோமா. ஆமாங்க ஜமைத் உல் உலோமா அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது தலைவராக வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க? ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அவரோட கருத்துக்கள், அதாவது ஜமைத் உல் உலமா அப்படின்றவரோட கருத்துக்கள் அவரை வச்சுதான் என்ன பண்ணிருப்பாங்க? இந்த இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப சீதாங்க தவறா இருக்கு. இந்த பள்ளிய நிறுவனவர் தான் வந்து இவருங்க. அடுத்து தவறானது எது? நிரங்கரி இயக்கம் தோற்றுவித்தவர் பாபா தயால்தாஸ். சூப்பர். ஏ கரெக்ட் தாங்க. நிரங்கரி இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாபா தயால்தாஸால் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். இவர் வந்து உருவமற்ற இறைவனை வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நாம்தார் இயக்கம் பாபா ராம் சிங்கால் தொடங்கப்பட்டது. பாருங்க நாம்தார் இயக்கத்தை வந்து தொடங்கினவர் யாருன்னா பாபா ராம் சிங். ஓகேங்களா. இதுவும் கரெக்ட் தாங்க. ஓகேங்களா. அப்ப பாருங்க நிரங்கரி அப்படின்னா பாபா தயால்தாஸ், நாம்தாரி அப்படின்னா பாபா தயால் சிங். சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுக்க சிங் சபா அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஆமாங்க சீக்கிய மதத்தோட அந்த புனிதத்தை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க? சிங் சபா அப்படின்ற அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. கரெக்ட் தான். சிங் சபாவே நாம்தார் இயக்கத்தின் முன்னோடி ஆகும். ஓகேங்களா. தவறுங்க.
சிங் சபா வந்து பாத்தீங்கன்னா அகாலி இயக்கத்தோட முன்னோடி ஆகும். ஓகேங்களா, அப்ப டி வந்து இங்க தவறா இருக்கு. அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, சோ நிரங்கர் இயக்கம் பாபா தயால்தாஸ் கரெக்ட் தான். நாம்தாரி வந்து பாபா ராம்சிங் கரெக்ட் தான். ஓகேங்களா, இது வந்து அகாலி இயக்கத்தோட முன்னோடி தான் வந்து இந்த சிங் சபா அமைப்பு. அடுத்து 22வது கேள்வி பாருங்க. வள்ளலார் சார்ந்த கூற்றுகளில் தவறானது எது? ஓகே, பார்க்கலாம் பாருங்க. சிதம்பரத்து அருகே மருதூரில் பிறந்தார். ஆமாங்க, சிதம்பரத்துக்கு அருகே கூட மருதூர்ல தான் பிறந்திருப்பாரு. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர் கல் நெஞ்சக்காரர்கள் என கூறினார். ஆமாங்க, கல் நெஞ்சக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கினார். ஆமாங்க, 1865 என்ன பண்ணிருப்பாருங்க, இந்த சமரச சன்மார்க்க சங்கத்தை வந்து உருவாக்கியிருப்பாரு. கரெக்ட் தான். 1866 இலவச உணவகத்தை வடலூர் நிறுவினார். இதாங்க தவறு. ஓகேங்களா, 1867 தான் அவர் என்ன பண்ணிருப்பாருங்க, வடலூர்ல வந்து பார்த்தா இலவச உணவகத்தை வந்து என்ன பண்ணிருப்பாரு, ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு. டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 23வது கேள்வி பாருங்க. அயோத்திதாச பண்டிதர் சார்ந்த கூற்றுகளில் தவறானது எது? ஓகே, ஒன்னொன்னா பார்த்துட்டு வரலாம். நீங்க என்ன ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. அத்வைனிந்தா சபா என்னும் அமைப்பை உருவாக்கினார். ஆமாங்க, சோ அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கோயில் ஆதரவா கோயில் எழுப்பத்துக்காக என்ன பண்ணிருப்பாருங்க, அத்வைனிந்தா சபா அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து என்ன பண்ணிருப்பாரு, ஒரு ஏற்படுத்தியிருப்பாரு. கரெக்ட் தான். 1882 ஜான் பாண்டியன் என்பவருடன் சேர்ந்து திராவிடர் கழகத்தை உருவாக்கினார். ஆமாங்க, இதுவும் கரெக்ட் தான். 1882 என்ன பண்ணிருப்பாரு, திராவிடர் கழகம் அப்படின்ற கழகத்தை வந்து என்ன பண்ணிருப்பாருங்க, அவர் வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. கரெக்ட் தான். 1885 ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை உருவாக்கினார். தவறுங்க. ஓகேங்களா, ஏன்னா 1907 தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, இவர் வந்து ஒரு பைசா தமிழன் அப்படின்றத வந்து வெளியிட்டு இருப்பாரு. அப்ப சி தான் வந்து இங்க தவறா இருக்கு. 1907 வந்திருக்கணும். ஓகேங்களா, அதே போல 1891 திராவிட மகாஜன சமய அமைப்பின் முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தினார். ஓகேங்களா, சோ அவரோட முதல் மாநாட்டை எங்க நடத்திருப்பாரு, நீலகிரியில வந்து நடத்திருப்பாரு. ஓகேங்களா, திராவிட மகாஜன சபையோட முதல் மாநாடு. ஓகேங்களா, அது 1885 ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. 91 நீலகிரில அவரோட மாநாடு வந்து நடத்திருப்பாரு. ஓகேங்களா, சோ அப்ப இங்க எது தவறா இருக்கு, சி தான் தவறா இருக்கு. ஒரு பைசா தமிழன் 1907 வரணும். அடுத்து திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கியவர் யார்? திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கியவர் யார்? சூப்பர், இதுக்கெல்லாம் ஆன்சர் நீங்க உடனே எடுத்துட்டு இருப்பீங்க. பி தாங்க இதுக்கான ஆன்சர். அயோத்திதாச பண்டிதர். திராவிட பாண்டியன் அப்படின்ற இதழை வந்து தொடங்குது யாருன்னா அயோத்திதாச பண்டிதர் தான் வந்து தொடங்கி இருப்பாருங்க. பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து சிங் சபா அமைப்பு எங்கு ஏற்படுத்தப்பட்டது? சிங் சபா அமைப்பு எங்கு ஏற்படுத்தப்பட்டது? பாத்தீங்கன்னா சிங் சபா அப்படின்றது தான் அகாலி இயக்கத்தோட முன்னோடி அப்படின்னு நம்ம பார்த்தோம். பாபா ராம்சிங் அவர்களால வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தப்பட்ட அந்த நாம்தாரி இயக்கம். ஸோ நாம்தாரி இயக்கம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்கியர்களோட புனிதத்தை மூக்கத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தப்பட்டது இந்த சிங் சபா அப்படின்ற அமைப்பு. இது எங்க ஏற்படுத்திருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிங் சபா அமைப்பு எங்கங்க, அமிர்தசரஸ். ஓகேங்களா, அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அமிர்தசரஸ்ல தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கோம், ஏற்படுத்தப்பட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ கைஸ் வெற்றிகரமா நம்ம 19ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்த இயக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு 25 கேள்விகள் நம்ம பார்த்துட்டோம். இதுல ஒரு தகவல் கூட விடக்கூடாதுன்றதால உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், நான் 4 நாளாக கேட்டு உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இந்த கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பயனுள்ளதா வந்து இருந்திருக்கேன். சரிங்களா, ஸோ உங்களோட மார்க் எவ்வளவு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த லெசனை படிச்சுட்டு தயாரா இருங்க. நாளைக்கு நம்ம அடுத்த லெசன் டெஸ்ட் இதே போல எழுதலாம். ஓகேங்களா, அடுத்த லெசன் என்ன இருக்குங்க, ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் தான் அடுத்த லெசன். அதை படிச்சுட்டு தயாரா இருங்க. நாளைக்கு அந்த டெஸ்ட்டையும் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ ஈவினிங் தமிழ் லைவ் டெஸ்ட்டுக்கும் வந்து ரெடியா இருங்க. ஓகேங்களா, உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ பார்த்துக்கலாம், லைக் போடுங்க. புதுசாக யாருன்னா வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.